என்ன விஷயம் வசுந்தரா என்றவாறு ஆதியும் பேச்சில் கலந்து கொண்டான். அது ஒண்ணுமில்ல ஆதி, மதுக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற சீக்ரெட். நீங்க வேலையை பாருங்க பாஸ் என வசுந்தரா சிரிப்புடன் கூறவும் அதே சிரிப்புடன் ஆதியும் விலக்கி கொண்டான். அவனுக்கு தெரியாதா? அவனுக்கும் தெரியாமல் மதுவின் வாழ்வில் எந்த ரகசியமும் இல்லையே. அவள்தான் எல்லாவற்றையும் அப்படியே ஒப்பித்து விடுவாளே. அந்த புது ராக் ஸ்டார் இல்ல? ராக் ஸ்டாரா? ஐயோ அதான் பிரகாஷ். அவரா ராக் ஸ்டார் ஆயாச்சா? அதுக்குள்ள நடக்கட்டும் நடக்கட்டும். ம், என்ன சொல்லி என்ன? அவன் கண்ணு உன் மேலதான் இருக்கு. அவன் உன்னைதான் விழுந்து விழுந்து பார்க்கறான். பெருமூச்சுடன் இதை சொன்ன வசுந்தராவின் குரல் ஆதியின் காதுகளை எட்ட தப்பவில்லை. என்ன சொல்றீங்க? நிஜம்தான். இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு காலையில உன்னை பார்க்க அவன் அம்மா கூட வந்தாங்க. ஆனா ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு கிளம்பிட்டாங்களாம். தான் கேள்விப்பட்ட விஷயத்தை அப்படியே மதுவிடம் ஒப்பித்தாள் வசுந்தரா. என்ன மது, ஷாக் ஆகிட்ட? எனக்கு கூட அப்படிதான் இருந்துச்சு. எனிவே, ஆல் தி பெஸ்ட். இதை சொல்லி வலுக்கட்டாயமாக மதுவின் கரத்தை பற்றி அவள் குலுக்கும் போது அன்னிச்ச செயலாய் மதுவின் விழிகள் ஆதியை நோக்கின. அமர்ந்திருந்த சுழல் நாற்காலியே விருட்டென பின்னே தள்ளி எழுந்து சென்று இருந்தான் அவன். அன்றைய நாள் முழுவதும் ஆதியை தனிமையில் சந்தித்து பேச முடியாமல் தவித்தாள் மது. அவள் தன்னிடம் பேசிவிடாதபடி வேலையில் தன்னை ஆழ்த்தி கொண்டான் ஆதி. மாலையில் கிளம்பும்போது அவள் மீது இருந்த கோபத்தில் அவளை தன்னுடன் அழைத்து சொல்லாமல் பாதி தூரம் வரை சென்றுவிட்டு திரும்பிய போது அவளை அலுவலகத்தில் காணவில்லை. அவள் செல்போனிற்கு தொடர்பு கொண்டாலும் லைன் கிடைக்கவில்லை. அவள் மீது இருந்த கோபம் இன்னும் அதிகரித்தது. இருந்தாலும் அவள் மேல் காதல் கொண்ட மனது அவளை காணாமல் தவிக்க அவள் வீட்டிற்கே வண்டியை செலுத்தினான். அவன் சென்ற சமயம் அவன் காரிலிருந்து மது இறங்க முகம் கொள்ள பூரிப்புடன் கை அசைத்து விடை பெற்றான் பிரகாஷ். என்ன செய்கிறோம் என்று கூட தெரியாமல் வண்டியை விட்டு இறங்கி சென்று அவளை இழுத்து நிறுத்தி தீர்க்கமான பார்வை ஒன்றை பார்த்தான். அவள் கண்கள் ஒரு கணம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி பரிதவிப்புடன் நோக்க எதுவோ சொல்ல அவள் வாய் தரவும் முன் பலார் என அரைந்துவிட்டு பைக்கில் பறந்திருந்தான் அவன். தன்னை சுற்றிலும் உள்ள யாரேனும் பார்க்கிறார்களா என்ற அவசரமாய் பார்த்தவள் அவன் அரைந்ததை தெளிவாக பார்க்க கூட தொலைவில் எவரும் இல்லை என்ற சிறு நிம்மதியுடன் கன்னத்தை பிடித்தபடி வீட்டிற்கு ஓடியிருந்தாள். நேரே கடற்கரைக்கு சென்றவன் மணலில் அமர்ந்து தன் வலக்கையை மடக்கி மண்ணிலே வேகமாக குத்தி கொண்டே அலைகளை வெறித்த வண்ணம் இருந்தான். அவள் எப்படி அவனுடன் வரலாம்? நான் இல்லை என்றால் அவனுடன் வருவாளா? என்ன திமிரு இருக்கணும்? அன்றுதானே தெளிவாக சொன்னேன், இனி என்னுடனோ இல்லை அவள் அண்ணனுடனோ தான் வரணும்னு. அவன் கோபத்தில் மதி தன் வசமிழந்து அரற்றியது. என்ன இருந்தாலும் நீ பண்ணினது தப்புடா. ஒரு பொண்ணு எல்லோரும் பார்க்குற மாதிரி அடிச்சது தப்பு. அவகிட்ட விசாரிச்சிருக்கணும். காதல் செய்யும் மனது நிதானமாக எடுத்துரைத்தது. அவளுக்கு திமிர் அதிகம் ஆகிடுச்சு. இல்லைன்னா அவன் கூட போறப்போ எந்த தொந்தரவும் வேண்டாம்னு போனை கூட ஆஃப் செய்து வைப்பாளா? மூளை முரண்டியது. வேற என்ன பிரச்சனையோ பொறுமையா கேட்டு இருக்கணும். நீ அவளை தனியா விட்டுட்டு வந்தது உன் தப்பு தானே. நீயே கூட்டிட்டு போயிருக்கலாமே. மனது மூளையை மறுத்து பேசியது. நீண்ட நேரம் மனதிற்கும் மதிக்கும் நடந்த சண்டையில் மனதே வென்றது. இதில் அதிசயம் என்ன இருக்கிறது? காதலுக்கு கண் மட்டுமா இல்லை? காதல் வசம் தன்னை இழந்து விட்டால் தன் வசம் இருந்து சிந்திப்பது இயலாத ஒன்றுதானே. அடுத்து வந்த சில நாட்களில் அவளை அறைந்து விட்டதால் வந்த குற்ற உணர்ச்சியால் அவள் முகம் பார்ப்பதை அவளுடன் பேச வருவதை தவிர்த்து வந்தான் ஆதி. அவன் காட்டிய ஒதுக்கம் பிரகாஷினால் தான் வந்தது என புரிந்து விட்டு இருந்தது மதுவிற்கு. என்ன செய்வது என புரியாமல் மௌனம் காத்தாள் மது. இவர்கள் கண்ணாமூச்சி ஆடிய வண்ணம் இருந்த நாட்களில் பிரகாஷின் காதல் இன்னும் வலுவான.
அன்றைய காலை ஆதிக்கு மிகவும் அழகானதாகவும் புதிதாகவும் இருந்தது. நேற்று இரவின் தனிமையில் தான் அவன் அந்த முடிவை எடுத்திருந்தான். அந்த குழப்பத்திற்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க தன் காதலை சொல்லிவிடுவதென முடிவு செய்திருந்தான். காலை ஜாங்கிங் முடித்துக்கொண்டு குடித்து வந்தவன் ஆராதனாவை தேடிச் சென்றான். அவள் அறையில் பால்கனியில் இருந்த நாற்காலி போன்ற கூடை ஊஞ்சலில் அமர்ந்த வண்ணம் தோட்டத்தை ரசித்துக் கொண்டிருந்தவள் காலடி சத்தம் கேட்டு திரும்பினாள். என்னடா இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க? ஆமாம், விஷயம் இருக்கு. அப்படியா? என்ன விஷயம்? என் ஃப்ரெண்டு மது தெரியும்ல? மது? ஓ, அந்த பெங்களூர் பொண்ணு தானே? ஐயோ அக்கா, அவ பெங்களூர் இல்ல. அதான்டா, அங்க உங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ணினாலே, அப்புறம் இப்போ உன் ப்ராஜெக்ட்ல தானே ஒர்க் பண்றா. பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்க. பொண்ணுங்க வாசனையும் பிடிக்காத ஆஞ்சநேயர் பக்தன் ஒரு பொண்ணை பத்தி பேசுறானா மறக்க முடியுமா? போதும் போதும் நிறுத்து. அவ கூட ரொம்ப நாளா சண்டாக்கா. இன்னைக்கு போய் சாரி கேட்டு அவகிட்ட பேச போறேன். அதான் விஷயமா? இன்னொரு விஷயமும் இருக்கு, அத ஈவினிங் வந்து சொல்றேன். என்னடா சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்கிற? எனக்கு தலை வெடிச்சிரும். இப்பவே சொல்லுடா. நோ வே. இத பத்தி யோசிச்சு குழப்பிக்காம என் ஏஞ்சல் குட்டியா நல்லா பார்த்துக்கோ. நான் ஈவினிங் வந்து சொல்றேன். அப்போ ஈவினிங் வந்து முழுசா சொல்ல வேண்டியது தானா? போடா, கோச்சிக்காத. உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான். சரி போ. பை. டேய் டேய், ஒரு நிமிஷம். அமெரிக்கால இருந்து சரண்ராஜ் மாமா நைட்டு ஃபோன் பண்ணியிருந்தார். நீ ஏதோ ஆன்சைட் ஒர்க் பண்ணணும்னு கேட்டிருந்த போல. அது ஓகே ஆகுற மாதிரி இருக்காம். இன்டர்வியூ வரும்போது உன்னை கூப்பிடுறேன்னு சொன்னார். அடுத்த வாரமே கூட இருக்கலாம். ரெடியா இரு. ஓகே ஓகே பை. மனதில் என் தேவதை இங்கே இருக்கும்போது அமெரிக்கா போய் நான் என்ன பண்ண போறேன் என கூறிக்கொண்டு சென்று விட்டான். இன்று ஆதியிடம் எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்ற முடிவில் வந்திருந்தாள் மது. அவன் காட்டும் ஒதுக்கம் அவளை பெரிதும் பாதித்தது. இன்று மனம் திறந்து அவனுடன் பேச வேண்டும். அவள் மனதில் இருப்பது பிரகாஷ் அல்ல, ஆதிதான் என்று சொல்லிவிட வேண்டும் என தீர்மானித்து இருந்தாள். காலையில் ரகுவிற்கு போன் செய்து அனைத்தையும் கூறியவள் தன் காதலை பற்றி மட்டும் கூறவில்லை. ஆனால் அன்று முழுதும் ஆதியை பற்றிய பேச்சுதான் இருந்தது. மகிழ்ச்சியுடன் அலுவலகம் வந்தவள் ஆதியை கண்டதும் வெக்கத்தில் எதுவும் பேசாமல் மௌனம் காத்தாள். பெண்களுக்கு மட்டுமே உரியதா என்ன வெக்கம்? ஆதியை அது பற்றி கொண்டது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் கம்பீர அழகுடன் வளைய வந்தான். இன்று மாலை அருகில் உள்ள ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் தன்னை சந்திக்குமாறு மதுவிற்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பிவிட்டு அவளுடன் மாலைக்காக காத்திருந்தான். அவளும் அந்த சந்திப்பிற்காகவே காத்திருந்தாள். மாலை அவள் அந்த ஹோட்டலுக்கு சொன்ன நேரத்துக்கு 10 நிமிடம் முன்பே சென்றுவிட அலுவலகத்தில் கிளம்பும் நேரத்தில் மேனேஜரிடமிருந்து அழைப்பு வந்தது ஆதிக்கு. அவரை காண சென்றுவிட்டு தாமதமாக ஹோட்டலுக்கு வந்தான். அவன் அவர்களுக்காக புக் பண்ணி இருந்த டேபிள் எண்ணை முதலிலேயே மதுவிற்கு தெரிவித்து இருந்ததால் அந்த டேபிளுக்கு விரைந்தான், கையில் பூங்கொத்துடன். அவன் டேபிளை பார்த்த வண்ணம் முன்னேற கண்ட காட்சியில் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். யாருக்காக டேபிளை புக் செய்தானோ அதே அலங்கரித்த டேபிளில் முன் நாற்காலியில் பிரகாஷின் தோளில் சாய்ந்த வண்ணம் மது அமர்ந்திருந்தாள். அவன் கையில் இருந்து பூங்கொத்து நழுவி கீழே விழ அவன் காதலும் அதனுடனே சரிந்து விழுந்தது. கோபத்தில் அவன் ஒரு எட்டு முன்வைக்க அருவருப்பில் முகம் சுளித்து வேகமாக ஹோட்டலை விட்டு வெளியில் சென்றான். தன் பைக்கில் அமர்ந்தவன் அதை கிளப்பாமல் பித்து பிடித்தவனை போல் அமர்ந்திருக்க கார் ஓசை கேட்டு திரும்பி பார்த்தான். பிரகாஷ் கார்தான். அதன் உள்ளே அவன் தோளில் இன்னும் சாய்ந்து அமர்ந்திருந்த மதுவை பார்த்தான். வேகமாக வீட்டிற்கு கிளம்பி சென்று
அமெரிக்காவில் இருந்த தன் மாமாவை தொடர்பு கொண்டான். அடுத்த ஒரு வாரத்தில் அமெரிக்கா பறந்திருந்தான். இன்று நினைவுகளிலிருந்து மீண்டான் ஆதி. எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டான். இப்பொழுது இந்த பிரகாஷ் இங்கே இன்னொரு பெண்ணிடம். எது எப்படியோ சென்னைக்கு சென்றவுடன் மதுவை பார்த்து பிரகாஷை பற்றி கூற வேண்டும். அப்படியே ஸ்வேதாவிடமும் பேச வேண்டும். இனியும் தாமதிக்க கூடாது. கடற்கரை மணலில் அமர்ந்து மது சொன்ன கதையை கேட்டுக்கொண்டிருந்தவள் அவளை அணுகி அணைத்து கொண்டாள் ஸ்வேதா. அவளை விலக்கி புன்னகையுடன் எழுந்து கொண்டாள் மது. எதுவும் பேசாமல் இருவரும் வீட்டை அடைந்தனர். ஆதியுடன் சண்டை போட்டுவிட்டு சஞ்சனாவை அவள் வீட்டில் விட்டுவிட்டு வந்து படுத்த பிரகாஷிற்கு கடந்த கால நினைவுகள் தான் மனதில் இருந்தது. முதல் முறையாக தான் தவறு செய்து விட்டோமோ என்று சந்தேகம் அவனுள் எழுந்தது. வழக்கம் போல் இரவு தன் ரேடியோ ஆபீஸ் சென்ற மது தன் இனிய குரலில் நிகழ்ச்சியை துவங்கிவிட்டு பாடலை ஒலிக்க விட்டாள். அந்த பாடல் யார் கேட்டார்களோ இல்லையோ, யாரை நினைத்து அவள் அதை தேர்வு செய்து ஒலிக்க விட்டாளோ அவன் கேட்டுக்கொண்டேதான் காரில் அவளை காண வந்து கொண்டே இருந்தான். தொடுவானம் தொடுகின்றது நேரம் தொலைவினில் போகும், அட தொலைந்துமே போகும். தொடுவானமாய் பக்கமாகிறாய், தொடும் போதிலே தொலைவாகிறாய். நினைவுகளின் குவியலில் இருந்து நிகழ்காலம் தேடி பிடித்து அதை பற்றி கொண்டு கரை சேர்ந்தது ஆதியின் மனது. தவறு செய்தவன் பிரகாஷ் அல்ல, தான் தான். எவ்வளவு பெரிய தவறு! ஒரு வருடம்தான் என்றாலும் என்ன இப்படி செய்து விட்டேன்? பதறியது மனது. நீ சொல்வது சரிதான் அன்றே. உன் பேச்சை கொஞ்சமாவது கேட்டிருக்க வேண்டும். வருந்தி உச்சி கொட்டியது அறிவு. எவ்வளவு சொன்னேன் கேட்டியா? காதலுக்கு அடிப்படையான நம்பிக்கையே இழந்துட்டு உன் புத்தி போன போக்கில் போனாதானே மனது. நான் மட்டும் என்ன வேணும்னா அப்படி பண்ணேன்? அவளை அந்த நாய் கூட, அதுவும் அவனோட தோல்ல சாஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு அப்புறமும் நான் பண்ணினது தப்புன்னு சொல்றியா? அந்த பிரகாஷ் பத்தி தான் தெரியுமில்ல. அப்படி இருந்தும் மது மேல சந்தேகப்படுவியா? வேகமாக சென்று கொண்டிருந்தவன் காரை பிரேக் போட்டு நிறுத்தினான். மனசாட்சியும் மூளையும் இப்படி ஆளுக்கு ஒரு புறமாய் யுத்தம் நடத்த இதயம் வலித்து தலை கிறுகிறுத்தது. ஸ்டேரிங்கின் மேல் தலை கவிழ்ந்து யோசித்தவன் மதுவை காண செல்வது என முடிவு செய்தான். ஏற்கனவே சென்னை இலையை கடந்திருந்தவன் மதுவை காண அவள் அலுவலகத்திற்கு வண்டியை செலுத்தினான். கடற்கரையில் இருந்து வீடு வந்த நால்வர் மனதிலும் குழப்பமே மண்டி கிடந்தது. தன்யாவிற்கும் ரகுவிற்கும் மது ஆதியை நினைத்து பெரும் கவலை. என்னதான் இவர்கள் முடிவு செய்தாலும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டுமே. முதலில் திவாகர் இதை ஒப்புக்கொள்வானா? ஆதிக்கும் மதுவிற்கும் இடையில் நடந்த அனைத்தையும் கூற வேண்டுமென்றால் ஆதி மதுவை விட்டு பிரிந்ததையும் அதற்கான காரணத்தையும் அல்லவா கூற வேண்டும். அதன் காரணம் தவறு ஆதி மேல்தானே உள்ளது. இவர்கள் இருவரும் இந்த ரீதியில் சிந்தனையில் ஆழ்ந்திருக்க வருணும் ஸ்வேதாவும் வேறு மனநிலையில் இருந்தனர். ரகு ஆதிக்கும் மதுவிற்கும் நடுவில் நடந்த அனைத்தையும் சொன்னதிலிருந்து பல வகையான குழப்பங்கள் மனதில். அவர்கள் ஒன்று சேருவது என்பது ஆதி எப்படி மதுவை அணுகப் போகிறான் என்பதில் மட்டுமே உள்ளது. மற்றபடி ஆதி மதுவை மணந்து கொண்டால் நான் ஸ்வேதாவை மணப்பதில் எந்த பிரச்சனையும் வந்து விடாது. அவன் அப்பாவை மட்டும் சமாளித்தால் போதும் என வருண் எண்ணிக்கொண்டு இருந்தான். மதுவிடம் பேசிவிட்டு வந்தவளுக்கு முதன் முறையாக ஆதியின் மேல் சொல்ல முடியாத அளவுக்கு வெறுப்புதான் வந்தது. அவன் இப்படிப்பட்டவனா? என்ன நடந்தது என்று கூட ஆராயாமல் இப்படியா நடந்து கொள்வான்? மது பாவம், எவ்வளவு காயப்பட்டு போயிருக்கிறாள். இதையே திரும்ப திரும்ப அவள் மனம் கேட்டுக்கொண்டு இருந்தது. வருண் மீதான தன் காதலை கூட மறந்து விட்டு இருந்தாள். ஆனால் ஆராவின் நிலை தான் மிகவும் மோசம். ஆதியின் நிலையை எண்ணி வருத்தவும் முடியவில்லை,
அவனை வெறுக்கவும் முடியவில்லை. மதுவைப் போலவே அவனும் கஷ்டப்பட்டான் என்பதை கூட இருந்து பார்த்தவளாயிற்றே. ஆயினும் அவன் செய்தது தவறுதான். இன்னொரு புறம் வருண், ஸ்வேதா பிரிந்த தன் குடும்பம் ஒன்று சேர்ந்தால்தான் அவர்கள் திருமணம் நடைபெறும். எல்லாவற்றுக்கும் மேல் அவள் பெற்றோரை எப்படி சமாளிப்பாள்? ஆதி என்ன செய்வான்? நிகழ்ச்சியை முடித்துவிட்டு சோர்வுடன் கிளம்ப தயாரானால் மது. இப்பொழுது எல்லாம் மேகாவின் வேலை முடிந்தவுடன் அவள் வீட்டிற்கு சென்று கற்பகத்தை கவனித்துக் கொள்கிறாள். அதுவும் இல்லாமல் மதுவிற்கும் அது சரியென படவே அவளை முன்பு போல் காத்திருக்க சொல்வதில்லை. ரகுவே வந்து மேகாவை கூட்டி சென்று விடுவான். அவர்களுக்கான இடைவெளியை தலையிட மது விரும்பவில்லை. அது மட்டுமல்லாமல் பிரகாஷ், ஆதி இருவரின் மூலம் தன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கின்ற மாற்றங்களை பற்றி யோசிக்கவும் குறைந்தபட்ச வருத்தமும் அவளுக்கு அலுவலகத்தின் தனிமை தேவைப்பட்டது. வெளியே வந்தவள் தன் ஸ்கூட்டியை தேடி அதனை ஸ்டார்ட் செய்தாள். அதை மக்கர் பண்ணவே பட்டனில் ஸ்டார்ட் செய்யாமல் கிக்கரை உதைத்து ஸ்டார்ட் செய்து பார்த்தாள். அப்பொழுதும் அது மக்கர் செய்யவே என்ன செய்வதென புரியாமல் ஓரிரு நிமிடம் யோசித்தவள் ரகுவை தொடர்பு கொண்டாள். ஆனால் அவன் போனை எடுக்கவில்லை. 4-5 முறைகள் முயற்சித்துவிட்டு அந்த யோசனையை கைவிட்டாள். எப்பொழுதுமே ரகு இப்படி செய்ய மாட்டானே என்று எண்ணியவாறே மேகாவின் எண்ணிற்கு தொடர்பு கொண்டாள். அவளும் போன் சுவிட்ச் ஆஃப் என வந்தது. இம்முறை மதுவிற்கு எரிச்சல் வந்தது. கடைசியாக திவாகரை அழைத்தாள். அவனும் போனை எடுத்த பாடில்லை. இன்னைக்கு எல்லோருக்கும் என்ன ஆச்சு ச என ஸ்கூட்டியை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். இந்த நேரத்தில் பஸ் இருக்காது. ஆட்டோ ஏதேனும் உள்ளதா என தேடி அருகில் இருந்த ஆட்டோ நிறுத்தத்திற்கு சென்றாள். அவள் நேரமோ என்னவோ ஆட்டோவும் இல்லை. மீண்டும் அலுவலகம் சென்று யாரிடமாவது உதவி கேட்கலாம் என்ற எண்ணத்தில் அவள் திரும்பி நடக்க அவள் எதிரே ஒரு கார் வேகமாக வந்து நின்றது. அதிலிருந்து ஆதி இறங்கி மதுவை நோக்கி வந்தான். 1/2 மணி நேரத்துக்கு முன்பு தன்யாவிற்கும் உறக்கமே வரவில்லை. திவாகர் வேறு வீட்டிற்கு வரும்போது மூர்த்தியையும் லலிதாவையும் கூட்டி வந்திருந்தான். 2 நாட்களுக்கு முன்புதான் அவர்கள் கோவை சென்றிருந்தனர். திவாகர் தான் அவர்கள் தனியே அங்கு என்ன செய்ய போகிறார்கள்? மதுவின் திருமணம் முடியும் வரை சென்னையிலே தங்குமாறு அழைத்திருந்தான். அவர்களும் கிளம்பி வந்து விட்டிருந்தனர். அவர்களை பார்க்கும்போது இன்னும் தன்யாவிற்கு சிந்தனை அதிகமானது. பிரிஜிஷன் தூங்காமல் அடம்பிடித்து கொண்டிருக்க அவனுடன் லலிதா விளையாடி கொண்டே இருந்தார். டிவியில் மூழ்கியிருந்த திவாகரை அவ்வப்போது பார்த்து கொண்டு பின் யோசித்து கொண்டிருந்த மருமகளை மூர்த்தி கவனிக்க தவறவில்லை. ஆனாலும் அவர் என்னவென்று வினவவில்லை. அவளோ நேரே மூர்த்தியிடம் சென்று, மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என ஆரம்பித்தாள். என்னம்மா? ஒரு நிமிஷம் இருங்க, ரகுவிற்கு போன் போட்டு வர சொல்றேன், அவனும் இருக்கணும். டிவியை அணைத்துவிட்டு திவாகரும் பேரனோடு விளையாடி கொண்டிருந்த லலிதாவும் தன்யாவை பார்த்தனர். மேகாவை கூட்டிக்கு வந்து வீட்டில் விட்டுவிட்டு ஓரளவு அவளிடம் நடந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டவன் மொட்டை மாடிக்கு சென்று விட்டான். மதுவை பற்றிய யோசனையில் இருந்தவனை தன்யாவின் பெயருடன் ஒளிர்ந்து ஒலித்த அலைபேசி சத்தம் கலைத்தது. சொல்லுங்க அண்ணி. ரகு உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. இப்ப வா. என்ன ஆச்சு? ஏதாவது அவசரமா? இல்ல இல்ல, நம்ம சாயங்காலம் பேசின விஷயத்த பத்தி மாமா அத்தை கிட்ட பேசிடலாம்னு இருக்கேன். அண்ணி, இப்பவே எதுக்கு? மதுக்கிட்ட கேட்டுட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வா. அதற்குள் அவளிடமிருந்து கைபேசியை வாங்கிய திவாகர், ரகு, தன்யா இப்பவே பேசணும்னு சொல்றத பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயம்னு தெரியுது. நீ வர வேண்டாம், நாங்களே அங்க வரோம், இன்னும் 10 நிமிஷத்துல. சரி வாங்க. அழைப்பை துண்டித்துவிட்டு கற்பகத்தை தேடி போனான். அவரிடம் விஷயத்தை சொல்லிவிடுவது சிறந்தது என முடிவு செய்து. திவாகரின் பேச்சை கேட்டு கொண்டிருந்த மூர்த்தி கிளம்ப லட்சுமியும் பிரிஜிஷனை தூக்கி கொண்டு கிளம்பினார்.
அடுத்த 15வது நிமிடத்தில் ரகுவின் வீட்டின் முன் நின்றது திவாகரின் கார். இரவு உணவிற்கு பின் ஓய்வாக அமர்ந்து தன் மனைவியிடமும் மகளிடமும் பேசுவதில் ஒரு தனி இன்பம் நரேனுக்கு. வைஷ்வி அவள் கல்லூரியில் நடந்த எதையோ பற்றி கூறிக்கொண்டிருக்க அதை பானுமதியும் நரேனும் கேட்டுக்கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கே வந்து அமர்ந்தான் வருண். அப்பா. என்னப்பா? கேள்வியாய் அவனை பார்த்து கேட்க வைஷ்வி ஒரு முறை பார்த்துவிட்டு தந்தையின் பக்கம் திரும்பினான். வைஷ்விக்கு மட்டும் எதுவோ புரிவது போல் இருந்தது. அவளும் தீவிரமானாள். பானுமதியும் வருணின் முகத்தில் இருந்த ஏதோ சரியில்லை என்று கணித்து விட்டார்.